நாங்க வருஷம் வருஷம் தலைவரை வந்து பார்க்குது. அது எங்களுக்கு ஒரு அந்த வருஷத்துல முதல் நாள நாங்க தலைவரை சந்திச்சுட்டு ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு போற மாதிரி நாங்க கருதுகிறோம். அதாவது எப்படி என்றா, என்னை பொறுத்த வரையும் நான் தலைவரை பின்பற்றுறேன். நான் சிறிய வயதுல இருந்து தலைவர் ஃபாலோவர்ஸ். தலைவர் தான் எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாமே தலைவர் தான். மோட்டிவேஷனா இருக்கட்டும், அவரு வாழும் இந்த காலகட்டத்தில் நானும் பிறந்து அவரை பின்பற்றதே நான் ஒரு வரமாக கருதுகிறேன். அதுபோல நாங்க எல்லாருமே ஒரு தலைவரை ஒரு பண்டிகை நாளன்று தலைவரை வந்து பார்ப்பதும், அவரை பார்த்தாலுமே போதும், அது எங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷமா இருக்கு. எங்க ரசிகர் சார்பாக எங்க அன்பு தலைவர் அவருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். எப்பொழுதும் அவர் ஆரோக்கியத்துடனும் அன்புடனும் எங்களுக்காக ஒரு 75 வயதிலையும் இதுவரையும் நடித்து கொண்டிருக்கிறார். அதுவே எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். இல்ல, நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வாட்டி தலைவரை பார்த்திருப்பேன். எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு நான் வருவேன். இந்த மாதிரி ஒரு பண்டிகை நாள் என்று நான் கண்டிப்பாக வருவேன். அவர்கிட்ட இருந்து நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அவரை வந்து நாங்க பின்பற்றதே, அவர் கொடுக்கிற ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், அவரை நாங்க பின்பற்றதே எங்களுக்கு அதுவே போதும். அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யல. நேர்மை, ஒழுக்கம், நேர்மை, அவரை நாங்க கடைபிடித்துன்னு வர்றதே, நாங்க ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரா, அதுவே எங்களுக்கு போதும். அவர் எதுவுமே எங்களுக்கு செய்யத்தால் அவர் உடல்நலத்தை சரியாக பார்த்து கொண்டு அவரு ஆயுளுடன் நல்ல அன்போடு இருந்தால் அது எங்களுக்கு போதும். இந்த ரசிகர்களை இதுவரையும் கொண்டாட வைத்திருக்காருங்களா, அதுவே அவர் கொடுத்த எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நாங்க நினைக்கிறோம். ஞானவள்ளி, விழுப்புரத்துல இருந்து வரோம் நாங்க ரஜினி சாரை பாக்குறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதாவது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய நாள் வந்திருக்காங்க. சரி, ரஜினி சாரை பார்க்கணும், என்னோட பொண்ணு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி, வந்து பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்க முடியல எங்களால வந்தப்ப. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்கணும், ரசிகர் பார்க்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கிட்டேயே பார்த்தோம். சார் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாரு. எல்லாரையும் பார்த்துட்டு போனாரு. எல்லாரும் கிட்ட கொண்டு போய் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் கையில வாங்கிக்கிறாரு. அதான் பெரிய கிஃப்டே. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் யார் கொடுத்தாலும் கொண்டு போயிட்டு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் கையில வாங்கிக்கிறாரு. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ரஜினியோட சாருடைய பாடல்கள்ல, அவருடைய படத்துல இருக்க பாடல்கள் ஃபுல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அந்த 8 8 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார்ல, அதுவே ரொம்ப வாழ்க்கை தத்துவம். அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை.